சரி சரி, தட்டை மாத்திக்கோங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை தட்டை எடுக்க சொல்லுங்க. தட்டை மாத்திக்கிறதுக்கு மாப்பிள்ளையோட அப்பா இல்ல. அதனால என்ன, பொண்ணுக்கு தாய்மாமா இருக்காருல்ல, அவர் மாப்பிள்ளை வீட்டு சார்பா தட்டை வாங்கிக்கிட்டும். பொண்ணோட தாய்மாமா ஊர்ல இல்ல. ஏங்க பாட்டி என்னங்க இரு சார் தான். திருமாரா, தாத்தா, நீ ஆதிராவுக்கு மாமா மகன் தானே? நீ அகிலனுக்கு அண்ணன் முறையில இருந்து நீயும் சாருமதி தட்டை கொடுங்க. தமிழ், நீ பொண்ணோட சித்தப்பாங்கிற முறையில நீயும் சரண்யாவும் தட்டை மாத்திக்கங்க. சரிப்பா. ருக்மணி, உனக்கு இதுல சம்மதம் தானா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? சேச்சே, என்ற மவனுக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுவே போதும் சம்மந்தி. மத்தபடி எல்லாம் உங்க இஷ்டம்தான். சரண்மதி வா. இங்க தட்டை மாத்திக்கோங்க. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லி அகிலன் கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன். ஆனா அவன் அப்படி இருந்தும் ஆதிரா கூட மாலை மாத்திக்கிட்டானே. நிஜமாலுமே அகிலன் எனக்காக வெயிட் பண்ணுவானா இல்ல ஆதிராவை கல்யாணம் பண்ணிப்பானா? ஆதிராவை காதலிக்கல, என்னதான் காதலிக்கிறேன்னு சத்தியம் பண்ண அகிலா. ஹே லூசா சாரு, நீ எதுக்கு இப்படி பேசுற? சத்தியம் பண்ணாதான் நீ என்ன நம்புவியா? நீ நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன ட்ரை பண்ணிருக்கன்னு உன் காதல நம்ப சொல்ற? சாரு, நான் தான் அவளுக்கு மோதிரம் போடலையே. அப்படின்னா நிச்சயம் நடக்காத மாதிரி தானே. உன் வீட்டு பக்கம் நின்னு நானும் திருமாறனும் தாம்பளத்தட்ட மாத்திக்கிட்டமே. இதை விட வேற என்ன நடக்கணும் அகிலா, சொல்லு. சரி, இப்ப நான் என்ன பண்ண என்னோட காதலை நீ நம்புவ? சத்தியம் பண்ணு. சாரு, ஆதிரா மேல எனக்கு கோபம் மட்டும்தான் இருக்கு, காதல் இல்ல சாரு. என்ன நம்பு சாரு, ப்ளீஸ். சத்தியம் பண்ண அகிலா.
அடடடடடா, என்னம்மா நடக்குதுங்க? ஒன்றரை மருமவ எதுக்கு என் மகன் கைய பிடிச்சிட்டு நிக்கிறா? ஒருவேளை ஒன்றரை வீட்டு மருமவ என்ற வீட்டு மருமவளாகணும்னு ஆசைப்படுறாளோ என்னவோ. அத்தை, என்ன பண்றீங்க? நெரு மாச கர்ப்பிணி அறையறீங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா? அறையறதா? பொண்ண காரியத்துக்கு கொண்டே போட்டிருக்கணும். எங்க கௌரவத்தையே கெடுத்துட்டா. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசுறீங்க? இன்னும் என்ன நடக்கணும்? அகில நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்ள, அவன் கைய பிடிச்சுக்கிட்டு இவ எதுக்கு இங்க நிக்கிறா? அதுவும் இந்த நேரத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லாம எதுக்குமா பயப்படணும்? கைய பிடிக்கிறதுல என்னமா தப்பு? நிச்சயதார்த்தத்துல அவ்வளவு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு கங்காட் சொல்லிருக்கலாம்ல. இந்த நேரத்துல வேற என்ன பேசிக்க போறாங்க? அப்படிதானே சாருமதி? பொண்டாட்டி மேல அன்பு இருக்கலாம், ஆனா கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கிறது ஆபத்து. நானும் ஒரு பொண்ணுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். புரிஞ்சு நடந்துக்க, அப்புறம் சுபத்ரா வாழ்க்கை மாதிரி ஓ வாழ்க்கையும் ஆயிடும். அம்மா, கண்ணால பாக்குற எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்க கூடாதுமா. நல்லதோ கெட்டதோ நாம பாக்குற பார்வையில தான் இருக்கு. சாருமதியை பத்தி எனக்கு தெரியுமா. அவன் நல்லவமா. அகிலன் என் தம்பி மாதிரி, அவனும் நல்லவன் தான். அவங்க ரெண்டு பேர் மனசுலயும் ஒண்ணு இல்லாத போது நீங்க இப்படி தப்பா பேசினா அவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சீங்களா நீங்க? ஆதிராவும் அகிலனும் காதலிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, சாருமதியும் திருமாறனும் அகிலன் சார்பா நின்னு தட்ட கூட மாத்திக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசுறது தப்பு அகல்யா. என் மருமகளை நானே எல்லாரும் முன்னாடி தப்பா பேசி என் குடும்ப மானத்தை கெடுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. இதோ இங்க நிக்கிறாங்களே, ஒன்னாலையும் உன் மகளாலையும் திடீர்னு கோடீஸ்வரியான ருக்மணி அம்மா, அவங்க என்ன கூப்பிட்டு என்ன அகல்யா உன் வீட்டு மருமக என் வீட்டு மருமகள ஆக நினைக்கிறாளான்னு கேக்குறப்போ அத பாத்துட்டு என்ன சும்மா நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா? என்ன சித்தி இதெல்லாம்? உங்க பையன் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? நீங்களே உங்க பையனை பத்தி தப்பா பேசுவீங்களா? என்ற பையனுக்கு என்ன? என்ற பையன் தங்கம். இந்த சாருமதியை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நான் நாளைக்கு காலையில கோழி கூவறதுக்கு முன்னாடியே ஊருக்கு கிளம்புறேன். அதை என்ற பொண்ணுக்கு சொல்லலாம்னு இந்த பக்கம் வந்தேன். அகிலனும் சாருமதியும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். சரி, அகல்யாவுக்கு அவ மருமவ மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குதுன்னு பாக்கலாமேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஆனாலும் உன் நடவடிக்கை ஒன்னும் சரியில்லை அகல்யா. மாசமா இருக்கிற புள்ளை எப்படி அடிப்ப? பாவம், 5 விரலும் பதிஞ்சு போச்சு பாரு. நீ அழாதம்மா.
சாருமதி, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ கொஞ்ச நாள் உன் வீட்டுல போயிரு. அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சாருமதி. ஃபர்ஸ்ட் டெலிவரி இல்லையா? நீ இப்படி தினமும் இங்க டென்ஷனா இருக்கிறது சரியில்லை. வா, நான் இப்பவே உன்னை கொண்டு போய் விடுறேன். சாருமதி, நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இங்க இருக்கட்டுமே. எதுக்கு? நாளைக்கு என்னோட பர்த்டே. நாளைக்கு ஒரு நாளாவது சாருமதி என் கூட இருக்கட்டுமே. ஆமா திருமாரா, இந்த நேரத்துக்கு கூட்டிட்டு போறது சரியா வராது. அது மட்டும் இல்லாம மாசமா இருக்கிற புள்ளைய இப்படி ராத்திரியோட ராத்திரியா கூட்டிட்டு போனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்னமோ ஏதோன்னு பயப்படுவாங்க. சரிங்கம்மா, நாளைக்கு சாயந்தரம் கிளம்புறோம். சரியா சாருமதி? மிஸ்ஸஸ் அகல்யா, இனிமேலாவது சாருமதியை பாக்குற பார்வையை மாத்திக்கோங்க. சாருமதியை மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாரையும் பத்தி தப்பா பேசுறதை இன்னைக்கோட நிறுத்திக்கோங்க. வா சாருமதி. சித்தி, ஆதிரா சாருமதி மாதிரி பொறுமைசாலி கிடையாது. ஆதிராவுக்கு நிறைய கோவம் வரும். அகல்யா சாருமதியை பேசின மாதிரி நீங்க ஆதிராவை பேசுனீங்கன்னா அவ கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டா. நீ என்ன இப்படி சொல்லிவிட்ட? லக்ஷ்மி தேவிய போய் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களா என்ன? இங்க பாரு மருமவளே, கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கும்போது நான் வரேன், சரியா? அப்புறம் சுபத்ரா, நான் சொல்ல மறந்துட்டேன், என்ற மருமவளுக்கு தினமும் சாயங்காலம் திசை சுத்தி போடு. சரிங்க சித்தி. ஆதிரா வா. என்றா இன்னும் அங்கேயே பார்த்து நின்னுட்டு இருக்கிற? வா. அம்மா, என்ன? வயசு பொண்ணு இருக்கிற இடம் கலகலன்னு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இருக்கிற இடத்துல எப்ப பார்த்தாலும் சண்டையா தான் இருக்கு. இன்னைக்கு பாரு, உன்னால எந்த தப்பும் செய்யாத சாருமதி கூட அகல்யா கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு தப்பும் பண்ணலமா. சாருமதிக்கு நல்லது பண்ணதான் போனேன். அகிலனை பத்தி நீ யார பத்தின உண்மையெல்லாம் சொல்லி மாட்டி வைக்கணும்னு நினைக்கிறியோ அவனை தான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வாழ போற. ஞாபகம் வச்சுக்கோ. உங்க அப்பா பண்ண தப்ப நான் எப்பவோ மறந்துட்டேன். ஆனா அதை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அகல்யா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் குத்தி காட்டி பேசுறா. நீயும் அவளுக்கு சமமா அவளை எதிர்த்து பேசுற. அவ உன் அப்பா கூட பிறந்த தங்கச்சிங்கிறதுனால நீ என்ன பேசினாலும் அவளும் பதில சொல்லிட்டு கம்முன்னு போயிடுறா. ஆனா அகிலனோட அம்மாவுக்கு உன்கிட்ட அப்படி நடந்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லு? நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ அகல்யா கிட்ட பேசுற மாதிரி உன் மாமியார் ருக்மணி கிட்ட பேசினா அவங்க கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு உனக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ ஆதிரா. நடந்தது நிச்சயதார்த்தமே இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என் கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களேமா? எல்லா உறவுலையும் ஏதோ ஒரு நேரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை இருக்கதான் செய்யும். ஆனா அது எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பெருசு பண்ணி பார்த்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா வீட்ல நிம்மதியே இருக்காது. சில நேரம் நம்ம பக்கம் தப்பே இல்லைனாலும் அனுசரிச்சு போறதுனால நம்ம எதுவும் குறைஞ்சு போயிட மாட்டோம் ஆதிரா. இதெல்லாம் ஏன் உனக்கு சொல்றேன்னா, அடிப்படையிலேயே நீ நல்லவதான்.
ஆனா கொஞ்சம் கோவம் அதிகம். இன்னொரு குடும்பத்துல வாழ போகும்போது அங்க புருஷன் மாமியாருன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நான் உன்னை அவங்களுக்கு அடிமையா இருக்க சொல்லல. ஆனா சின்ன விஷயங்களை ரொம்ப பெருசு பண்ணி பிரச்சனை பண்ணிக்காதன்னு தான் சொல்றேன். சரி, நீ போய் தூங்கு. அகிலனை பத்தி உங்க எல்லாருக்கும் நான் கூடி சீக்கிரமே ப்ரூவ் பண்றேம்மா. அப்ப தெரியும் உங்க எல்லாருக்கும் நான் ஏன் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்னு. அழாத சாருமதி. எங்க அம்மா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. யார் என்ன சொன்னாலும் நான் தான் உன்னை நம்புறேன்ல சாருமதி. எங்க அம்மாவுக்கு வயசு ஆக ஆக நெகட்டிவ் திங்கிங் அதிகமாயிடுச்சு. வர வர மத்தவங்க மேல இருக்கிற கோவத்தெல்லாம் உன் மேல காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கும் அதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல. நீ வேணா டெலிவரி ஆகுற வரைக்கும் உன் வீட்டுல போய் எடுத்துட்டு வரியா? வேண்டாங்க, நான் இங்கே இருக்கேன். வேணாம் சாருமதி, என் பேச்சு கேளு. நீ நல்லா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்காக நீ இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். இன்னும் ஒரு 10 நாள் தான், அதுக்குள்ள குழந்தை பிறந்துடும். அதுக்கப்புறம் உன்னை சீக்கிரமா கூட்டு வந்துடுறேன். இங்க இருந்தாதான் நானும் அகிலனும் ஒன்னா சேர்ந்து வீட்டை விட்டு போக முடியும். அங்க போனா ரொம்ப சிரமமாயிடுமே. சரி, நீ படுத்து தூங்கு. காலையில முடிவு பண்ணிக்கலாம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இந்த கல்யாணத்தை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கீங்கம்மா. என்னால உண்மையை சொல்லி உங்க சந்தோஷத்தை கெடுக்க முடியல. ஆனா இந்த அகிலன் மாதிரியான ஒரு ராஸ்கலை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அவன் கெட்டவங்கிறத இந்த வீட்டுல எல்லாருக்கும் நிரூபிப்பேன். ஆனா அவன் கூட எனக்கு கல்யாணம் ஆகுறதுங்கிறத விட நாளைக்கு எனக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சும் இந்த வீட்டுல எல்லாரும் தூங்க போயிட்டாங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கல்யாண பொண்ணு கலகலன்னு சந்தோஷமா இருக்காம எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கியே, என்ன விஷயம்? ஓ, புரிஞ்சிடுச்சு. எங்க அம்மா திட்டினதுக்காக வருத்தப்படுறியா? ஹேய், எங்க அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அதை இப்படி பெருசா எடுத்துக்கிட்டா எப்படி? ஆனாலும் நீ லேசா விட்டுட்டியா என்ன? எங்க அம்மாவுக்கு சரி சமமா திருப்பி கொடுத்துட்டல. காதலிச்சவன் கூடவே உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் சொல்லு? அதிரா, அப்புறம் முக்கியமான விஷயம், நாளைக்கு உனக்கு பர்த்டே வேற. ஆனாலும் கல்யாணம்னா எந்த பொண்ணுக்கும் டென்ஷனா இருக்கும்னு புரியுது. புது வீடு, புது ஆளுங்க, எப்படி சமாளிக்க போறோம்னு பயம் இருக்கும்.